புதுசா என்ன கதைடா சொல்லுவேன்? என் கதை தான் இருக்கு. அதை கேட்டேன்னா தூங்க முடியாது. கதை சொல்லுமா. இரு வரேன். இரு இரு இரு. ஹலோ ரேகா, நான் தான் பிரியா பேசுறேன். பிரியா, எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்படி போன்ல கேக்குறதோட சரி. நேர்ல எப்ப வர போறீங்க? நானும் திவ்யாவும் அடிக்கடி உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்போம். சாரி பிரியா, நிறைய வேலை இருக்கு இல்லையா, அதனால வர முடியல. சாரி ரேகா, இந்த டைம்ல உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பரவாயில்ல, சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? இன்னைக்கு நானும் திவ்யாவும் பார்க்குக்கு போயிருந்தோம். அங்க ஒரு பையனை பார்த்தோம். அவனை பார்த்த உடனே எனக்கு இறந்து போன என் பையன் ஞாபகம் வந்துருச்சு. ஹலோ ஹலோ ரேகா, எனக்கு புரியல, உங்க பையனா? ஆமா ரேகா, திவ்யாக்கு அப்புறம் தினேஷ்னு ஒரு பையன் பிறந்தான். 4 வயசு இருக்கும்போது பிரெயின் ஃபீவர் வந்து இறந்துட்டான். ஓ, என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. யார்மா போன்ல? இன்னைக்கு என் பையன் உயிரோட இருந்திருந்தா எப்படி இருப்பானோ அதே மாதிரி அவனும் இருந்தா. ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். யாருக்கிட்டையாவது இதை பத்தி பேசினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எனக்கு உங்களோட வருத்தம் புரியுது பிரியா. சில சமயம் இந்த மறந்து போன உறவுகள், இறந்து போன உணர்வுகள், இதெல்லாம் திடீர்னு ஒரு முகத்தை பார்த்த உடனே ஞாபகத்துக்கு வந்துடும். கஷ்டமா தான் இருக்கும், ஆனா கவலைப்படாதீங்க, சில நாள்ல சரியா போயிடும். உங்களை நேர்ல பார்த்து நிறைய பேசணும்னு தோணுது. இல்ல, எனக்கு வேலை கொஞ்சம் ஒர்க் லோட் கம்மியான உடனே டெஃபினட்டா நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே ரேகா, தேங்க்யூ. குட் நைட். குட் நைட். இந்த மனோன்மணி யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? என் மகளுக்காக எதை வேணும்னாலும் செய்வா. அவ சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். அதனால தான் மருமகனை கூட வீட்டோட மாப்பிள்ளையாக்கிக்கிட்டேன். அப்படி ஏதாவது தப்பு தண்டா நடந்தா அம்மா, தாண்டவம் ஆடிட மாட்டேன். அம்மா, காஃபிமா. நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். இங்க வா. உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், யார்கிட்டயாவது நான் பேசிட்டு இருக்கும் போது என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு. அறிவில்லை உனக்கு? என்ன பயம் விட்டு போச்சா? வாடி.
சரசு, ஏன் அழுதுட்டு இருக்க? அம்மா ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாங்கம்மா, தெரியாம கூப்பிட்டுட்டேன், அதுக்காக அடிச்சிட்டாங்க. அம்மா பத்தி உனக்கு தெரியாதா? ஏன் தான் இவங்க சின்ன பிரச்சனையெல்லாம் பெருசாக்குறாங்களோ. சரி, நீ அழாத போ. கண்ணு தொடச்சிட்டு போய் வேலையை பாரு. சித்ரா, சித்ரா, கிளம்பிட்டீங்களா? உட்காருங்க. என்ன டான்ஸ் ஆடி முடிஞ்சதா? ம், ஆடியாச்சு. இன்னைக்கு என்ன டிஃபன்? என்ன டிஃபனா? சப்பாத்தியும் தாலும் தான். எப்ப பாரு சப்பாத்தி டாலா. ஒரு நாளாவது வாய்க்கு ருசியா சமைச்சு போலாம்ல. சமைச்சு போடலாம். டாக்டர் கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரேன். ஒரு நிமிஷம் இருங்க, இதை வரேன். டாக்டர் சொல்லுவான் 1008. டே கண்ணா, அண்ணே இன்னைக்கு என்னடா ப்ரோக்ராம்? அண்ணே 10 to 12 ஆஃபீஸில் மீட்டிங். ம் 1 மணிக்கு மினிஸ்டர் பார்க்க போகிறோம். ம் 3 மணிக்கு கிரனைட் ஃபேக்டரியில் போனஸ் பிரச்சனையை பற்றி பேச்சுவார்த்தை. ம் 6 மணிக்கு காமராஜ் அரங்கத்தில் டான்ஸ் ப்ரோக்ராம். அதுக்கு நீங்கள் தான் தலைமை தாங்கிறீங்க. வெளியில போய் வெயிட் பண்ண வரேன். சரிண்ணே. காமெடி கேட்டியா? நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு தலைமை தாங்கிறனாமா. வீட்டில் இப்படிப்பட்ட அருமையான டான்ஸரை வச்சுக்கிட்டு. சித்ரா, நம்ம கல்யாணத்தன்னைக்கு கழட்டின சலங்கைய மறுபடியும் எப்போ காலில் கட்ட போறேன்? ம் நீயும் இப்படியே வீட்டில் அடைஞ்சு கிடக்கிறது எனக்கு பிடிக்கல. நீயும் 4 பக்கம் 4 ப்ரோக்ராம் போய் பண்ண எனக்கு சந்தோஷமா இருக்கும். நல்லாதான் இருக்கும். ஆனா உங்களை யார் கவனிச்சுக்கிறது? இத பாருங்க, எனக்கு டான்ஸ் ஆடுறதுல கிடைக்கிற சந்தோஷத்தை விட உங்களை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறதுல தான் அதிக சந்தோஷம் கிடைக்கும். உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவன் சித்ரா. மாப்பிள்ளைய சாப்பிடும்போது எழுந்திருக்க கூடாது. உட்காருங்க உட்காருங்க. அம்மா, நீயும் வா, வந்து உட்காரு. சாப்பிட வாமா. எனக்கு பசிக்கலம்மா, நான் அப்புறமா சாப்பிட்றேன். நீ இப்படிதான் சொல்லுவ. நீ சாப்பிட வந்து உட்காரு, எனக்கு ஒரு வேலை முடியும். வா வா. என்ன மாப்பிள்ளை நின்னுட்டே இருக்கீங்க? உட்கார்ந்து சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேங்க அத்தை. ஐயோ ஐயோ. ம், சாப்பிடுங்க. சித்ரா, நிலுமா, யாருமா நீ? ஐயா வர சொன்னாரு. சரி போங்க. உங்க ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணா நீங்க இல்லைன்னு சொல்றாங்க. உங்க மொபைலுக்கு ட்ரை பண்ணா செல் ஆஃப்ல இருக்கு. உங்களை பார்க்காம எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. அதான் உங்களை பார்க்க வந்த. நீங்க வீட்டுக்கு வந்தா நான் எங்க வர போறேன்? கண்டிப்பா வரணும். பாப்போம். சரி, வருவீங்கல்ல? வரேன். சார், கண்டிப்பா வரணும்.
அவங்க வேற யாரும் இல்ல அத்தை, அவங்க வட்ட செயலாளரோட பொண்டாட்டி. அவங்க புருஷன் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். அவங்க புருஷன் எப்படியாவது வெளியில கொண்டுட்டு வர சொல்லி என் காலை புடிச்சு கதறாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் கட்சி ஆபீஸோட வச்சுக்கங்க, வீடு வரைக்கும் அலோவ் பண்ணாதீங்க. நீங்க சொன்னதுதான் அந்த பொண்ணுகிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டா நீங்களும் வந்து. பாவம்மா, புருஷனை பார்க்க முடியாதாங்கிற தவிப்புல வந்திருப்பாங்க போல. சித்ரா சொல்றது கரெக்ட். ஆனா அம்மா சொன்ன மாதிரி இந்த மாதிரி பொண்ணுகளை வீட்டு வாசல் வரைக்கும் வர வைக்க கூடாது இல்லத்த? நீங்க போய் சாப்பிடுங்க. வாமா. அத்தை, உங்களுக்கு கார் வேணா நீங்க எடுத்துட்டு போங்க, நான் லேட்டா போய்க்கிறேன். இல்ல நீங்க இந்த கார் எடுத்துட்டு போங்க, நான் வேற கார் எடுத்துட்டு போய்க்கிறேன். இல்ல அவளால வந்த வேண. திவ்யா, வா போலாம். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்துடணும் திவ்யா. ஹோம்ஒர்க் எதுவும் இருக்கா? இருக்கு மம்மி, கொஞ்சம் தான் இருக்கு, விளையாடிட்டு போயிடலாம். காணுமே. யாரு மம்மி? தீபக். தீபக்க பக்கம் தான் நீங்க என்ன கூட்டிட்டு வந்தியா? நான் விளையாடுறதுக்காக இல்லையா? சிச்சா, அப்படியெல்லாம் இல்ல திவ்யா, நீ போய் விளையாடு. சரி, அப்பனா நீ இங்கேயே உட்கார்ந்துட்டு இரு, நான் போய் விளையாடிட்டு வரேன். எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடு. போதும். தீபக் இனிமே வரமாட்டான்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஃபீவரா இருக்குமோ? அப்படியெல்லாம் பேசாத, அதெல்லாம் இருக்காது. ஒருவேளை ஸ்கூல்ல ஏதாவது ஒர்க் கொடுத்துருப்பாங்க. இருக்கும். நம்ம போலாமா? போலாமே. வா. வா போலாம். வாங்க போலாம். Let's go. Okay. சாக்லேட் கொண்டு வர சொல்லி 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணுமே. டே மச்சான், ஒன்னே ஒன்று இருந்தா கூடா, தினா வந்தவன வாங்கி தரேன்டா. 100 ரூபா வேணாலும் தரேன்டா. கை காலெல்லாம் நடுங்குது. வெறுப்பேத்துறியா? அது இருந்தா நாய் மாதிரி நாயாண்டா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏய், தீனாக்கு ஒரு ஃபோனை போடுறா, வந்துட்டானு பாரு. டேய், ஃபோனை கட் பண்ணு, அதை வந்துட்டான் பாரு. ஏய், என்னடா இவ்வளவு நேரம்? சொன்ன நேரம் கேட்க மாட்டியா? என்னடா சவுண்ட் வர? சாக்லேட் வேணுமா நாம? மத்ததெல்லாம் அப்புறம் பேசலாம். ஏய், போலீஸ்டா. ஏய், ஓடுடா. டேய், அடிக்காதீங்கடா, ஓடுடா. ஏய், எஸ்கேப் ஆகுடா டேய்.
எங்கேயா போனவன்? இல்லைங்களே. பலம் உடைத்திடும்